காங்கிரஸ் கட்சி கீழ்மட்டத்தில் வளரல. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில பல்வேறு விஷயங்கள்ல பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதே நேரத்தில் காங்கிரஸா வெளியே போகட்டும்னு திமுக நினைக்குது, திமுகவே நம்மளை வெளியே அனுப்பட்டும்னு காங்கிரஸ் நினைக்குது. ரெண்டு பேருமே நாங்கள் கூட்டணிக்குள்ளதான் இருக்கோம்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கு. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்றது திமுகவுடைய தத்துவம்னு திமுக சொல்லுது. விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு. இது எல்லாமே திராவிட சித்தாந்தத்துக்கு ஈக்குவலான சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகள் தான். அப்போ இந்த கட்சிகளுக்கு அதிகாரம் கொடுக்கறதுல திமுக என்ன இது வந்துருச்சு. காங்கிரஸை கலட்டிட்டு தேர்தலை சந்திக்கிறதுன்றது திமுக செய்யக்கூடிய தற்கொலை முயற்சி தான். எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், பதிலுக்கு நீங்க எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? முக அழகிரியினுடைய வலதுகரம்னு சொல்லப்பட்ட மன்னர் அதிமுக கூட்டணிக்கு போறதுன்றது லோக்கல் பாலிடிக்ஸ்ல ஒரு பவர் தான் அவங்களுக்கு. ராஜ்யசபா தேர்தலை வைத்து இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே பேசப்படும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் பர்மன் சார் வந்திருக்காரு. அவரிடம் கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு. காங்கிரஸ் யாருடன் கூட்டணி வைப்பாங்க சார்? திமுகவோட போகுது வருது, அது என்ன பிரச்சனை ஒன்றும் புரியல. அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் விலாவரியாக சொல்லுங்கள் சார். யாரோட இருப்பாங்க? ஆமாம், அந்த சீரியல் இது மாதிரி இருக்கும்ல, அது அங்கே போனாலாம் இவளோட பிரச்சனை அந்த மாதிரி கடந்த ஒரு மாசமா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில பல்வேறு விஷயங்களில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கூட்டணியை விட்டு நாங்கள் கூட்டணிக்குள்ளே தான் இருக்கோம்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி கீழ்மட்டத்தில் வளரல. அதாவது மேல் மட்டத்தில் காங்கிரஸ் மேல் மட்டத்தில் தான் இருக்கே தவிர, கடந்த 20 வருஷமாக தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள்ளே இருந்ததுனால காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி வளராம போயிடுச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கட்சியை வளர்க்க வேண்டிய நிர்பந்தம் காங்கிரஸுக்கு வருது. அதுவும் இல்லாம என்னன்னா, ஒரு தேசிய அளவில் பாஜக என்ன பண்ணுதுன்னா, ஒரு நேஷனலைஸ்டு பார்ட்டி, ஒரு தேசிய கட்சி தனக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடாது, தன்னோட எதிர்கட்சிகள்ன்றது மாநில கட்சிகள் தான் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி பண்றாங்க. அதுக்கு காங்கிரஸோடைய, அதாவது காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆல்ரெடி ஆட்சியில் இருந்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருந்த கட்சிகளோட தொடர்ந்து எல்லா மாநிலத்திலையுமே கூட்டணி வைக்கிறதுனால அதன் மேலே உண்டான எதிர்ப்பு காங்கிரஸுக்கும் உள்ள வருது. இப்போ காங்கிரஸ் கடந்த 30-40 வருடமாக தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அதிகாரத்திலையும் இல்லை. ஆனாலும் காங்கிரஸ் மேலே வெறுப்பு வர்றது காரணம் காங்கிரஸ் தொடர்ந்து திமுகவோட இருக்கிறதுனால. அது போக தேசிய அளவில் காங்கிரஸ் தொடர்ந்து 30 வருடம் 40 வருடம் ஆட்சியில் இருந்த அந்த அதிர்ச்சி ஆல்ரெடி காங்கிரஸ் மேலே இருக்கு. அப்போ இந்த இரண்டையுமே சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு காங்கிரஸுக்கு இருக்கு. காங்கிரஸ் தன்னை ஒரு நெருப்பாட்டில் நீந்த வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு காங்கிரஸுக்கு இருக்கு. அதாவது ஒரு புதிய தலைமுறைகளுக்குள்ள காங்கிரஸ் போகவே இல்லை. இன்னும் 4 வருஷமா எந்த மக்கள் பிரச்சனையிலையும் காங்கிரஸ் ஈடுபடவே இல்லை. இந்த 4 வருடத்தை தமிழ்நாட்டில் திமுக அரசினுடைய எந்த விஷயங்களுக்கும் எதிராகவோ காங்கிரஸ் குரல் கொடுத்ததே கிடையாது. அப்படி எல்லாமே காங்கிரஸ் ஒரு முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ இப்போ காங்கிரஸுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இந்த தேர்தல். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தல் வரல, கேரளாவில் வருது, வெஸ்ட் பெங்காலில் வருது. ரெண்டையும் சேர்ந்து தான் ஒரே நேரத்தில் நடக்க போகுது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் தனியாக போகுதுன்னு முடிவெடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேரளாலையும் அதே நிலைமை தான். இது எல்லாம் என்னன்னா, தொடர்ந்து ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் கீழ்மட்டத்தில் போய் வளர முடியல. அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஏன் கேட்குறாங்கன்னா, இப்போ ஆட்சியில் பங்குன்றது ஒரு எம்எல்ஏ சீட்டில் பங்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதிகாரத்தில் பங்குன்றது என்னன்னா கீழ்மட்டத்தில், அதாவது கவுன்சிலரு, ஒரு ஊர் பிரசிடெண்ட்டு, அப்புறம் அந்த அங்கே இருக்கிற போர்டில் இருக்கிற மெம்பர்ஷிப்பு, கோஆப்ரேட்டிவில் இருக்கிறது, இதிலெல்லாம் கட்சி இருந்தால் தான் கீழே வளரும். இப்போ கடந்த 20 வருஷமாக காங்கிரஸ் அதுபோல் எந்த உள்ளாட்சி அமைப்புலையும் பங்கு பெறவே இல்லை. இந்த முறை போன முறை திமுக ஒதுக்கின 20%லையும்
அது உள்ளடி வேலை பார்த்து காங்கிரஸுக்கு எதுவும் இல்லாமல் ஆகிப்போச்சு. அப்போ காங்கிரஸை கீழிருந்து வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து காங்கிரஸ்குள்ளே இருக்குது. இதே நேரத்தில் திமுகவோடு தொடர்ந்து போனதுனால காங்கிரஸில் அதிகாரம் பெற்றவர்கள்னு ஒரு குரூப் வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க திமுக தயவில் எம்எல்ஏ ஆகியிருக்காங்க, எம்பி ஆகியிருக்காங்க. அவங்க நிறைய அப்படியே அனுபவிச்சுட்டே வர்றாங்க. அவங்க திமுகவோடு தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இதிலே 2 பிரிவுகள் வந்து பிரியுது. ஒன்று வந்து திமுகவோடு இருக்கணுன்றது, இன்னொன்று காங்கிரஸில் புதிய வாய்ப்புகளை பெறணுன்ற ஒரு குரூப். இந்த 2 குரூப்புமே இந்த அழுத்தத்தை மேற்கொண்டு வந்து பிரச்சனையாக்குது. இதே நேரத்தில் காங்கிரஸாக வெளியே போகட்டும்னு திமுக நினைக்குது, திமுகவே நம்மளை வெளியே அனுப்பட்டும்னு காங்கிரஸ் நினைக்குது. இப்போ கூட்டணி சேர்ந்தா திமுக பிளஸ்ஸா இல்லை மைனஸா? இல்லை, அதாவது என்னென்னா காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு ப்ளஸ், காங்கிரஸ் இல்லாத திமுகவுக்கு வந்து மைனஸ் தான். அது அப்புறம் ஏன் சார் அவங்க வெளில அனுப்பணும்? அதை வெளியே அனுப்பணும்னு அவங்க நினைக்கல. ஆனால் என்னன்னா அந்த முடிவு அவங்க கேட்கக்கூடிய டிமாண்டை வந்து திமுகவால் தர முடியாது. கொடுக்கலாம்ல சார்? இப்போ அது ஒருத்தர் கொடுத்தா விசிகா கேட்கும், எல்லாருக்குமே கொடுத்தாகணும். இன்னொன்று வந்து திராவிட கட்சிகள் என்றைக்குமே வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து முழுமையாக அந்த அதிகாரத்தை அனுபவித்து அதுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக அவங்க வந்து ஒரு இது சொல்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் திராவிட சித்தாந்தத்தில் ஒரு ஆட்சியை நடத்துகிறோம். இப்போ யாரையாவது ஒருத்தரை வந்து கூட்டணிக்குள்ளே சேர்த்தோம்னா இப்போ உங்கள் ஐடியாலஜியும் அதோட மிக்ஸ் ஆகும். அது வந்து நாங்கள் தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்குள்ளே திராவிட சித்தாந்தம் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே இன்னொரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணோம்னா நாங்கள் வந்து எதுக்காக இந்த பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதோடைய நோக்கமே கேள்விக்குறியாயிரும். அதனால் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தரம், அதாவது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்றது திமுகவுடைய தத்துவம்னு திமுக சொல்லுது. அப்படி நீங்கள் எடுத்தால் அது வந்து கடந்த காலங்களுக்கு ஓகே. இப்போ அதிமுக கூட்டணியில் வேறு சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகள் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்குது. இப்போ பாஜக வந்து இந்துத்துவ சித்தாந்தத்தில் இருக்குது, அதிமுக திராவிட சித்தாந்தத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் கூட்டணி அமைச்சா கூட்டணி ஆட்சின்னு வந்தால் அங்கே கூட முரண்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக கூட்டணியில் அப்படி கிடையாது. விசிகா இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. இது எல்லாமே வந்து திராவிட சித்தாந்தத்துக்கு ஈக்குவலான சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகள் தான். அதாவது இந்துத்துவாவை கோரா எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தான். சனாதன மாநாடு, எதிர்ப்பு மாநாடு நடத்தினவர் தான் விசிகா. அதே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதுதான். இப்போ எந்த காலத்திலையும் பாஜகவோடு எந்த சமரசமும் வச்சுக்க முடியாத ஒரு கட்சி தான் காங்கிரஸ். அப்போ இது எல்லாமே உங்கள் கொள்கைக்கு ஒத்த கட்சிகள் தான் இதில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே. அப்போ இந்த கட்சிகளுக்கு அதிகாரம் கொடுக்கறதுல திமுகவுக்கு என்ன வந்து இது வந்துருச்சு? கொடுக்கலாம்ல. இப்போ நீங்கள் இவங்க எல்லாமே உங்கள் ஐடியாலஜிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குற அப்போ அது விருப்பம் இல்லை அவங்களுக்கு. அவங்க அப்படி அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஆட்கள் வந்து 2 திராவிட கட்சிகளுமே கிடையாது. ஏன்னா அவங்க ஆண்டாண்டு காலமாக அந்த அதிகாரத்தை வந்து அனுபவித்து பழகிட்டாங்க. ஒற்றை கொடையின் கீழே வந்து இருந்து பழகிட்டாங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒரு தனியான ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் கூட்டணி கட்சின்ற ரீதியில் நீங்கள் எதுவும் தலையிட முடியாமல் போயிடும் இல்லையா? அப்போ வந்து அந்த ஐடியாலஜி பூரா அதில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை எல்லாமே வந்து அந்த கட்சிக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது வந்து நாளைக்கு வந்து எல்லா கிரெடிட்டையும் நான் எடுத்துக்க முடியாது. இதில் எல்லாத்தையும் பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வருன்றதுனால அப்படி ஒரு ஐடியாலஜிக்குள்ளேயே வந்து இந்த திராவிட கட்சிகள் போகாது. ஆனால் இந்த அதிகாரத்துக்குள்ளே போனால் தான் இந்த கட்சியை இனிமேல் வளர்க்க முடியும். அது காங்கிரஸுக்கு அதீதமான தேவை இருக்குது. ஆனால் காங்கிரஸை கலட்டிட்டு தேர்தலை சந்திக்கிறதுன்றது திமுக செய்யக்கூடிய தற்கொலை முயற்சி தான் அது. ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு பாஜக எதிர்ப்புன்ற அந்த முகம் வந்து திமுக கிடைக்கிறது காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா எல்லாம் சேர்ந்ததுனால தான் கிடைக்குது உங்களுக்கு. இவங்களுக்கு வந்து பல்வேறு இடர்பாடுகள் வந்தாலும், இவங்களுக்கு சொந்தமான இஷ்யூக்கள் நிறையா வந்தாலும், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொந்த தொழிலாளர் பிரச்சனையில் வந்து திமுக வேறு நிலைப்பாடு எடுத்தாலும், தலித் இஷ்யூவில் வந்து திமுக அரசு வேறு நிலைப்பாடு எடுத்தாலும், எதில் வேறு நீங்கள் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் வேறு நிலைப்பாடு எடுத்தாலும், திமுகவை விமர்சிக்காமல் இந்த கட்சிகள் பூரா ஆதரிக்கிறதுக்கு காரணம் பாஜக இதன் மூலமாக பலன் பெற்றக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இல்லையா? அப்போ வந்து எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம். பதிலுக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க இல்லையா? ஒரு படியாவது இறங்கி வரணும்ல. நாங்கள் இத்தனை படி இறங்கி உங்களுக்காக வந்துட்டோம், நீங்கள் பதிலுக்கு என்ன செய்றீங்கன்ற கொஸ்டின் வந்து
கூட்டணி கட்சிகளில் இருக்கும். இப்போ எனக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கேட்டது கூட தவறு இல்லைன்னு திருமாவளவன் வந்து சொல்கிறாரு இல்லையா. எங்களுக்கு வந்து ஆமாம் கூட்டணி ஆட்சி கேட்குறதுல என்ன தவறு இருக்குன்னு அவர் சொல்கிறார். அப்போ எல்லா கட்சிகளுக்குமே அந்த ஆசை வந்து அதிகாரத்துக்கு வரணுன்றது வந்து இருக்க தான் செய்யும். அதுவும் வந்து நீங்கள் வைத்திருக்க எல்லா கட்சிகளுமே எளிய மக்களுடைய கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சிகள்ன்றது வந்து ஒரு தொழிலாளர்களது, விசிகான்றது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சி. அப்போ அவர்கள் எல்லாமே வந்து முதல் முறையாக சார்ந்திருக்கிற கட்சி ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வரணும்னு தான் அந்த மக்கள் பூராமே அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ அவங்கள தூக்கி அவங்க கேட்காமலே நீங்கள் அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்க்கணும். அதுதான் அந்த கட்சி ஓட்டளிக்கிற அந்த எளிய மக்கள் ஓட்டளித்து தனக்கு அங்கீகாரமாக வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை. உங்களுக்காக எல்லா இடங்கள்லையும் வந்து திமுக தன்னுடைய தனிப்பெரும்பான்மையான ஓட்டுகளில் மட்டும் வந்து ஜெயிக்க போகிறதில்ல. இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகளும் உங்களுக்கு தேவைதான். அப்போ இந்த ஓட்டுகளை நீங்கள் பெறும்போது அவர்கள் உங்களுக்கு வந்து நிபந்தனையற்ற ஓட்டுகளை வந்து கொடுக்கும்போது நீங்கள் அவர்கள் அந்த ஓட்டுக்கான மரியாதையை அவர்களுக்கு திரும்ப வந்து செலுத்தணும். ஒரு தொகுதி இப்போ வந்து ஒரு 5 பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுக்கறதுல ஒன்றும் வந்து குறைஞ்சி போயிட போகிறது இல்லையே. அந்த துறையை அவங்களும் வந்து அதிகாரத்தில் வந்து ஒரு பங்கு பெற்று ஆட்சியை நடத்தினா அது ஒரு அழகான ஜனநாயக முறையான ஒரு ஆட்சியாக இருக்கும்ல. குடும்ப அரசியல் உங்களுக்கு ஒரு ஜனநாயக முறையாக ஒரு ஆட்சி இருக்கும். பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியில் அதிகாரம் கொடுத்துருக்கீங்கன்றது இதுதானே சமூக நீதியாக இருக்கும். அப்போ இது வந்து நீங்கள் மன ரீதியான ஒரு மாற்றத்தை வந்து திராவிட கட்சிகள் அதனுடைய கொள்கை அடிப்படையிலே ஏற்படுத்தணும். அது வந்து தேர்தல் முடிவுகள் வந்து அதை நோக்கி செல்லுன்றது இன்னொரு விஷயம். இப்போ நீங்கள் தேர்தல் முடிவுகளே தொங்கா வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்கிறது எதையுமே அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ அங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காமன் அஜெண்டா ஒன்று வந்து போட்டு தான் ஆகணும். ஆனால் தேர்தலுக்கு முன்பே இது ஒரு மனநிலைக்கு வந்து நீங்கள் தயாராகி தேர்தலை சந்திக்கிறது வந்து கீழ்மட்டத்தில் உங்களுக்கு வந்து பலன் தரும். இல்லைன்னா இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வேணுன்ற நிபந்தனையோட தேர்தலை சந்திச்சதுன்னா கீழே வந்து திமுகவினர் காங்கிரஸுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ காங்கிரஸுக்கு ஒதுக்கக்கூடிய இடங்களில் நம்ம ஜெயிக்க வச்சோம்னா காங்கிரஸ் வந்தவுடனே நம்மகிட்ட அதிகாரத்திட்ட பங்கு கேட்பான். அப்போ அவங்கள வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணணும்னு கீழே இந்த கூட்டணி ஜெல்லாக முடியாத போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்களுக்கு வாக்கு கம்மியாகும்ல சார் திமுகவுக்கு. இந்த மாதிரி திமுகவுக்கும் வாய்ப்பு கம்மியாகும். அவங்களுக்கு அது மைனஸ் தான் ஆகும். அதான் அதை வந்து நீங்கள் என்னென்னா எங்களை கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு நாங்கள் கேட்கும்போது நீங்கள் அதற்குண்டான பதிலை வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சு எப்போ எங்களுடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்த அடிப்படையில் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது, எங்களுக்கு பங்கு கொடுக்க முடியாததுக்கான காரணம் எங்கள் அஜெண்டா இப்படி இருக்குது, இதை வந்து வேறு என்ன செய்யலான்னு சொல்லுங்கன்னு எல்லா கூட்டணி கட்சிகளையும் கூட்டு வச்சு தான் ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதுன்ற விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் பாட்டு ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்கிறேன்னு ஆப்போசிட்டில் பதில் சொன்னீங்கன்னா அது கூட்டணி கட்சிகளை வந்து மதிக்கிற முறை கிடையாதுல்ல. அது ஒரு ஈகோ இஷ்யூவாக மாறிடும்ல. இப்போ நீங்கள் வந்து நான் ஒன்று கேட்குறதுக்கு நீங்கள் எங்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார வச்சு எங்களுடைய அஜெண்டா இதுன்னு பேசுறதுல என்ன இருக்குது? இப்போ எல்லாமே உங்கள் கொள்கையை ஒத்த கட்சி தான். இப்போ நம்மதுக்கு இதை பேச வேண்டாம். நம்மளுடைய குறிக்கோள் பாஜகவை நம்ம வெல்லணுன்றது தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். அதனால் அதை நோக்கி போவோன்னு எல்லாரையும் கூட்டு வச்சு உட்கார வச்சு பேசிட்டு இது என்னன்றதை நம்ம கடைசியில் பேசிக்கலான்ற ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திருக்கலாம்ல. இல்ல அதை நடத்தாம நீங்களும் பொது வழியில பேசுறீங்க, அவங்களும் பொது வழியில பேசுறாங்க. 2 பேரும் மாத்தி பேசி கொலாயடி சண்டை மாதிரி ஆகி இது தேர்தல் காலங்கள்ல இதை வந்து தீர்க்கப்படாத பிரச்சனையா தேர்தலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கீழே கண்டிப்பா சிக்கலாகும். இன்னொன்னு வந்து இப்போ திமுகல முன்னாள் நிர்வாகி மன்னர் சார் வந்து அதிமுகல சேர்ந்திருக்காரு. அதை பற்றி உங்க கருத்து சார்? இல்லை, அதான் என்னன்னா அவரும் ரொம்ப நாளாக திமுகவில் தன்னை வந்து இணைச்சிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் இப்போ போய் அதிமுகவில் சேர்ந்துருக்காரு. மதுரை அரசியல்ன்றது வந்து ரொம்ப லோக்கல் பாலிடிக்ஸ்ன்றது அவ்வளோ ஈஸியானது கிடையாது மதுரையில். ஆல்ரெடி அவர் இப்போ அதிமுகவில் போய் லோக்கலில் பண்ண வேண்டிய பாலிடிக்ஸ் யாருன்னா செல்லூர் ராஜ் இருக்கார், ஆர்பி உதயகுமார் இருக்கார், இவங்க சரவணன் இருக்காப்புல. இவங்களை மீறி வந்து மன்னன் வந்து மதுரைக்குள்ளே அரசியல் பண்ணியாகணும் அடுத்த சூழ்நிலை. இப்போ இதனால் பலவீனமானு கேட்டால் இது ஒரு பலம் தான் அதிமுகவுக்கு. ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய முக அழகிரியினுடைய வலதுகரம்னு சொல்லப்பட்ட மன்னர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறதுன்றது ஒரு லோக்கல் பாலிடிக்ஸில் ஒரு பவர் தான் அவங்களுக்கு.
இதை ஏன் திமுக வந்து மன்னனை இணைக்காமல் கைவிட்டுச்சு, இதன் மூலமாக இதில் வந்து அழகிரியின் ஆதரவாளர்கள் அதிமுகவுக்கு போகிறாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா ஏற்கனவே அழகிரியினோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து வேறு வேறு இடங்களில் போய் ஐக்கியமாயிட்டாங்க. அவங்க வந்து ஸ்டாலினுடைய குடைக்கு கீழே போய் இணைஞ்சிட்டாங்க. மன்னன் தான் ரொம்ப நாளமாக இணையாமல் இருந்தார், அவர் வந்து இப்போ அதிமுகக்குள்ளே வந்து இணைஞ்சிருக்காரு. இப்போ இதனால் வந்து பலன் என்ன பலவீனம் என்னன்றதை நம்ம தேர்தல் நடக்கும்போது தான் பார்க்க முடியும். ஓகே சார். இப்போ ராஜ்யசபா எலெக்ஷன் அடுத்த மாதம் சொல்லியிருக்காங்க சார். அந்த எலெக்ஷனால அரசியல் மாற்ற ஏதாவது இருக்குமான்னு தேர்தலை ஒட்டி வர்றதுனால கேட்குறீங்க. அதாவது என்னென்னா அந்த தேர்தலுக்கு நிறைய செக்ஸ் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க செங்கலை. அப்படி வந்து இந்த ராஜ்யசபா தேர்தலை வைத்து இந்த கூட்டணி, அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாளாகவே எதுவுமே மூவ்மெண்டே இல்லை. அரசியல் கட்சிகளோட காங்கிரஸ் பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்குது. வேற இல்லைன்னா வேற இவ்வளோ நெருக்கத்தில் வந்து வேற கட்சிகள் இன்னும் தேமுதிக ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கு, புதிய தமிழகம் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கு, அப்புறம் ராமதாஸ் அதாவது வந்து அப்பா பாமக இன்னும் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கு, பல்வேறு இஷ்யூக்கள் இன்னும் நிறைய கட்சிகள் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து இன்னும் இந்த நாட்களை வந்து நகர்த்திட்டு போகிறதுக்காக இந்த ராஜ்யசபா தேர்தலை வைத்து இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே பேசப்படும். இப்போ இதில் பிரித்து பார்த்தா மொத்தம் 6 சீட்டு காலி ஆகுது. அதில் 4 திமுகவிற்கும் 2 அதிமுகவுக்கு வரும். இப்போ அதிமுகக்குள்ளே இவர் ஜி.கே. வாசன் இருக்கார், அவருக்கு பதவிக்காலம் முடியுது. அப்புறம் வந்து தேமுதிக கண்டிப்பாக கேட்கும், பாமக கேட்கும், பாஜக கேட்குதா இல்லையான்றது தெரியல. அப்போ அது அங்கேயே 4 முனை போட்டி ஆயிடுச்சு. எப்படி தேர்தல் போட்டியோ அதே மாதிரி ராஜ்யசபா சீட்டுக்கு 4 முனை போட்டி ஆயிடுச்சு. இது போக அதிமுக ஜி.கே. வாசன், தம்பிதுரை 2 பேருக்குமே வந்து இப்போ கரண்ட்டில் முடியுது. இதில் யாருக்கு கொடுக்க போகிறாங்க? தொடர்ந்து அதிமுகவே இந்த 2 சீட்டை வச்சுக்க போகுதா, இல்லை இப்போதைக்கு தேவை வந்து ராஜ்யசபா சீட்டு கிடையாது. ஏன்னா மத்தியில் வந்து இவங்களுக்கு இணக்கமான ஆட்சி தான் இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பூரா சட்டசபை தேர்தலை நோக்கி தான் இருக்கும். அதனால் இந்த 2 இடத்தை விற்று கொடுத்துட்டு அதன் மூலமாக வந்து கூட்டணி கணக்கில் சரி பண்ணலான்னு அதிமுக நினைக்கலாம். அப்போ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதே திமுக கூட்டணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுக கூட்டணியில் அவங்க கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு இப்போ காங்கிரஸ் இதை வைத்து காய் நகர்த்துமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து மேலே வந்து தேவைப்படும் கண்டிப்பாக ஒரு 2 சீட்டுன்றதும் அவங்களுக்கு வந்து மேலவையிலேருந்து ராஜ்யசபாவில் ஒரு 2 எண்ணிக்கை கூடுறதுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான இதாக அமையுன்றதுனால இந்த ராஜ்யசபாவில் 2 வாங்கி கொண்டு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்போதைக்கு அமைதியாக்கிட்டு கூட்டணிக்குள்ளே இணையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே நேரம் வந்து வேறு ஏதாவது இதில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு யாராவது ஒரு இடங்கள் ஒதுக்கப்படலாம். இல்லை திமுகக்குள்ளேயே மற்ற இருக்கிற ஆட்களுக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து யாரை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறதும் கூட்டணி கணக்குகள் இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த ராஜ்யசபா தேர்தல் இந்த கூட்டணி கணக்குகளுக்கு வந்து மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். ஏன்னா தேமுதிக வந்து போன முறை எங்களுக்கு சீட்டு வேணும் ஆனால் கொடுக்கல கடைசி நேரத்தில் அப்படின்ற பிரச்சனையினால தான் இப்போ வரைக்கும் அந்த அசூரன்சி கிடைக்காம நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ இந்த திரை கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்பே வருதுனால நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நாங்கள் கூட்டணிக்குள்ளே வருவோம் அப்படின்னு இந்த கட்சிகள்லாம் டிமாண்ட் வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இந்த ராஜ்யசபா தேர்தல் வந்து பல கூட்டணி கணக்குகளை மாற்றக்கூடிய விஷயம்தான். ரொம்ப நல்லா எல்லா விஷயமே எடுத்து சொன்னீங்க சார். வெயிட் பண்ணி பார்ப்போம் காங்கிரஸ் கூட்டணி யாரோட சேருது, ராஜ்யசபா தேர்தல் என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். நன்றி.